இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா மதீனால வந்து அப்துல்லா இப்னு உம்மி மக்தும் சஹாபி இருக்கார்ல, அந்த கண் தெரியாத சஹாபி, அவரை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இங்கே மதீனாவில் இன்சார்ஜாக விட்டுட்டு போகிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போகிறாங்க, என்ன நினைக்கிறாங்கன்னு தெரில. அப்புறம் அபூ லுபாபாங்கிற ஒரு சஹாபியை மறுபடியும் அனுப்பி நீங்கள் போய் அந்த இடத்துல சார்ஜ் எடுத்துங்க அப்படிங்கிறாங்க. அபூ லுபாபாங்கிற அந்த சஹாபியை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணுறாங்க, அவரை வந்து அந்த இடத்துல போட்டுறாங்க. இதை பற்றி இப்னு அனஸ் தெரிவிக்கிறாங்க ஒரு ஹதீஸில், நானும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மட்டும் வீட்டில் இருந்தோம். அனஸ் யார், 10 வயசு, அவ்வளோ சின்ன பையன், வீட்டில் இருக்கிறாங்க. ரசூலுல்லாஹ்வுக்கு ஹெல்ப்பர் அவர். வீட்டில் இருந்தோம். புசைஸா பின் அம்ர் அல் அன்சாரிங்கிறவர் ஓடி வந்தார். அவர்களை உளவாளியாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அனுப்பியிருந்தாங்க. அவர்கள் திரும்பி வந்தார். அபூ சுஃபியான் புறப்பட்டு விட்டார் என்று கூறினார். உடனே ரசூலுல்லாஹ் வெளியே வந்துட்டு, நாம் ஒரு முக்கிய அலுவல் உண்டு, யாரிடம் வாகனம் உள்ளதோ அவர் நம்முடன் பயணமாகட்டும் என்று சொன்னார்கள் அப்படின்னு சொல்லி அந்த ஹதீஸுடைய அந்த டீட்டெயில் வந்து இந்த ஹதீஸில் இருக்குது. இப்போ அதை பற்றியே இது வந்து பத்ரு போரில் கலந்துக்காதவங்களை பற்றி அல்லாஹ் வந்து கண்டிக்கல, அல்லாஹ்வுடைய தூதரும் கண்டிக்கல. ஏன் அப்படின்னா இது போகும்போதே எவருக்குமே தெரியாது, ரசூலுல்லாஹ்வுக்கே தெரியாது போர் தான் நடக்க போகுதுன்னு. இது பாருங்க, அல்லாஹ் வந்து ஆக்சுவலாக பத்ரு போர் ஒரு வீரமான ஒரு சம்பவம் கிடையாது. அல்லாஹ் கிணத்துல தள்ளி விட்டுட்டான். காப்பாற்ற இவங்க இறங்கல, சமுதாயத்தை காப்பாற்ற இறங்கல, தள்ளி விடப்பட்டாங்க. அல்லாஹ்னால வலுக்கட்டாயமாக கொண்டு போய் தள்ளி விடப்பட்டாங்க. ஏன்னா இன்னும் கொஞ்சம் டைம் வேணும்னு கேட்டாங்கல்ல, இப்போது ஏன் போரை கடமையாக்கினாய், இன்னும் சிறிது காலம் அவகாசம் தந்திருக்க கூடாதான்னு சொல்லி கேட்டாங்கல்ல. அவகாசம் தானே வேணும், டக்குன்னு கிளம்புங்க அப்படின்ட்டாங்க. எப்படி மாட்டி விட்டான் பாருங்க அல்லாஹ். இப்படிதான் வந்து அல்லாஹ்வுடைய இது ஏற்பாடு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு அல்லாஹ்கிட்ட நல்ல பேர் வாங்குறது சாதாரண விஷயம் கிடையாது. பத்ரு போரை பற்றி புகழ்ந்து குரான்ல இல்லவே இல்லை. அகல் போரை பற்றி புகழ்றான் பின்னாடி, அதாவது 10 வருஷம் கழிச்சு இந்த உதவியா உடன்படிக்கையில் போனா போதுன்ட்டு ரலியல்லாஹு அன்ஹு, நான் உங்களை பொருந்திக்கிட்டேன் போ அப்படிங்கிறான். அல்லாஹ்ட்ட நல்ல பேர். நாம் என்னடான்னா ஒரு 4 டொக் பண்ணிட்டு அப்படியே நம்மளுடைய அந்தஸ்து பார்த்தீங்கன்னா இந்த சூறா மனப்பாடம் பண்ணிருப்போம், படிச்சுட்டு அப்படியே மேலே போயிட்டே இருப்போம். நம்ம சூறா மனப்பாடம் பண்ண அது விரும்பிய அளவுக்கு மேலே மேலே ஏறு அப்படின்னு நமக்கு சொல்கிறான்ட்டு. எல்லாம் தப்பு கணக்குங்கிறாங்க. இங்கே இந்த இடத்துல நான் விசுவாசம் சொல்கிறேன், புகாரில் 3951 தபுக் போரை தவிர யார் இது அறிவிக்கிறாங்கன்னா இந்த காஃப்ரலியானோ, இந்த உபை பின் காஃப்ரலியானோ, தபுக் போரை தவிர நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புரிந்த எந்த போரிலும் நான் கலந்து கொள்ளாமல் இருந்ததில்லை. பத்ரில் கலந்து கொள்ளாதவர்களை அல்லாஹ் கண்டிக்கவும் இல்லை. ஏனெனில் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறைஷியரின் வியாபார குழுவை எண்ணியே போனார்கள். போன இடத்தில் போர் செய்யும் எண்ணம் இல்லாமலேயே அவர்களையும் எதிரிகளையும் அல்லாஹ் சந்திக்கும்படி செய்து விட்டான். இப்போ நான் அந்த அல்லாஹ்வுடைய சூழ்ச்சி இதெல்லாம் சொன்னல, இதெல்லாம் வந்து நான் வந்து தேவையில்லாம வார்த்தை பயன்படுத்துறேன்னு நினைக்காதீங்க. அல்லாஹ் சொல்றான் குரான்ல, நான் மட்டும் உங்களை தள்ளி விடலைன்னா நீங்க சண்டை போட்டிருக்க மாட்டீங்க, ஓடி இருந்திருப்பீங்க, கிளம்பியே இருக்க மாட்டீங்க. இப்படிலாம் குரான்ல. இதுதான் பத்ரு போருக்கு அல்லாஹ் கொடுத்த சர்டிபிகேட். பத்ரில் அவ்வளோ வீரமாக அவங்க சண்டை போட்டதுக்கு அல்லாஹ் கொடுத்த பாராட்டு பத்திரம் இதுதான். விட்டா நீங்கள் ஓடி இருப்பீங்க, வந்தே இருக்க மாட்டீங்க, நீங்கள் வேணான்னீங்க. இப்படி தான் நீங்களும் இந்த 8வது அத்தியாயத்தில் 42 அல்லாஹ் சொல்கிறான் பாருங்க, நீங்களும் அவர்களும் யாரு, முஸ்லிம்களும் முஷ்ரிக்களும் எங்காவது ஒரு இடத்தில் போர் செய்வது என ஏற்கனவே முடிவு செய்திருப்பீர்களானால் நிச்சயம் நீங்கள் நலிவு சென்றிருப்பீர்கள். என்ன சொல்றாங்க பாருங்க, நின்று இருப்பீங்க, நீங்கள்லாம் எப்பேற்பட்ட வீரர்கள், இப்பெல்லாம் ஓடி இருப்பீங்க. ஆயினும் தீர்மானிக்கப்பட்டிருந்த விஷயத்தை அல்லாஹ் நிறைவேற்றிவிட வேண்டும் என்றும் இப்படி செய்தான். ஏனெனில் அழிய வேண்டியவன் தக்க காரணத்துடன் அழிய வேண்டும் என்றும் உயிர் வாழ வேண்டியவன் தக்க காரணத்துடன் உயிர் வாழ வேண்டும் என்றும் என்பதற்காக. மேலும் நிச்சயமாக அல்லாஹ் அனைத்தையும் செவியுறுபவனாகவும் நன்கறிபவனாகவும் இருக்கிறான். நான் தான் உங்களை மூட்டி விட்டேன், சண்டை விட்டுருந்தா நீங்கள் பிளான் பண்ணி வந்திருக்கவே மாட்டீங்க, தயாராகிருக்கவே மாட்டீங்க. ஏன்னா செட்டில் ஆகிட்டாங்க இந்த துனியாவுடைய வாழ்க்கையில் வந்து அவங்க செட்டில் ஆகிட்டாங்க. 16 வருஷமா, அதாவது 16 மாதம் ஜமாத் தொழுகை பழக்கமாகி போச்சு, எல்லாமே செட்டில் ஆகி போச்சு. காலையில் போனால் தொழுகை, அல்லாஹ் அக்பர்னா தொழுகை, இபாதத்து, அப்படியே தேனாறு பாலாறு ஓடுது. இதனால விட்டுட்டு வர முடியல. அந்த நிலைமையை வந்து அல்லாஹ் வந்து உணர்த்துறான்.